ஏமாற்றும் குருவிகள். ஒரு அழகான காட்டுல 2 குருவி குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு உணவு தேடி சாப்பிடுற பழக்கமே கிடையாது. ஒரு நாள் காலையில ஒரு மரத்தே கிளையில உட்கார்ந்து காட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ட்வீட்டி கிளி தான் கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்த மாம்பழத்த ஒரு நதிக்கரையில வச்சு சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. "தலு அங்க பாருங்க, ட்வீட்டி கிளி ஒரு மாம்பழத்த சாப்பிட்டுட்டு இருக்கு." "ஆமா, ஆமா. சீக்கிரம். அந்த கிளி மாம்பழத்த சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி, அதுகிட்ட இருந்து மாம்பழத்த திருடிட்டு போயிடுவோம்." அப்படின்னு சொன்ன 2 குருவிகளும் நதிக்கரை ஓரம் வந்தாங்க. "ட்வீட்டி, ட்வீட்டி, பாம்பு, பாம்பு. உன் பின்னாடி பாரு பெரிய பாம்பு இருக்கு." "என்ன சொல்றீங்க? என் பின்னாடி பாம்பா?" அப்படின்னு சொன்ன ட்வீட்டி கிளி பின்னாடி திரும்பி பார்த்துச்சு. அந்த சமயத்த பயன்படுத்திக்கிட்ட குருவி ரொம்ப வேகமா ட்வீட்டி கிளிகிட்ட இருந்த மாம்பழத்த திருடிட்டு ஓடி வந்துச்சு. "என்னோட மாம்பழம், மாம்பழம். இதுக்காக தான் பாம்பு, பாம்புன்னு பொய் சொன்னீங்களா? தயவு செஞ்சு என் மாம்பழத்த திருப்பி கொடுங்க. நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன்." ஆனா, அதுக்குள்ள 2 குருவிகளும் ரொம்ப வேகமா பறந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பிறகு அந்த மாம்பழத்த ஒரு மரக்கிளையில வச்சு 2 குருவிகளும் அது ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. ஒரு மரத்துல ஒரே ஒரு கொய்யாப்பழம் ரொம்ப பழுத்து தொங்கிட்டு இருந்துச்சு. அதனோட வாசனை ரொம்ப தூரத்துக்கு வீசிட்டு இருந்துச்சு. கொய்யா பழத்தோட வாசனைய முகந்துக்கிட்டே மிட்டுக்கு வந்துச்சு. ரொம்ப "ஐயா! ஐயா! கண்டுபிடிச்சுட்டேன், கண்டுபிடிச்சுட்டேன். வேற யாரும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த கொய்யா பழத்த பார்த்தேன்." இந்த சமயத்துல இவங்களும் கொய்யா பழ வாசனைய முகந்திக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்தாங்க. "தாத்தா காடு முழுவதும் தேடிக்கிட்டு இருக்கேன். உன் வீடு தீப்பிடிச்சு எரியுது. சீக்கிரமா போய் உன் குழந்தைகள காப்பாத்து." "அட கடவுளே! என் வீடு தீப்பிடிச்சிருச்சா? நான் இப்பவே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்ப வேகமா பறந்து போச்சு. அந்த நேரத்த பயன்படுத்திக்கிட்ட அந்த மரத்துல இருந்து கொய்யா பழத்த பிச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா போயிடுச்சு. "என்ன? இது என் வீடு நல்லா தானே இருக்கு. அந்த குருவி எதுக்காக என்கிட்ட பொய் சொல்லணும்? அச்சச்சோ! என்னோட கொய்யாப்பழம். என்னோட கொய்யாப்பழத்த எடுக்கிறதுக்கு தான் அந்த குருவி பொய் சொல்லியிருக்கு. எல்லாருமே என்னை ஏமாத்துறீங்க. நிச்சயமா நீங்க ஒரு நாள் யாருக்கிட்டயோ பெருசா ஏமாறப் போறீங்க. ட்வீட்டி, ட்வீட்டி, நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மாக்கு குடுக்கறது என்கிட்ட ஒரு தானியமும் இல்ல. நீ உன்கிட்ட இருக்கிற தானியத்த தரியா? இதுக்கு மேலேயும் நீங்க சொல்ற பொய்ய நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இது என்னைக்குமே நான் உங்களுக்கு எந்த தானியமும் தரமாட்டேன்." அப்படின்னு சொன்ன ட்வீட்டி கிளி அந்த தானியங்கள எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்ட நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல ஜம்ஜம் குருவி ட்வீட்டி கிளிகிட்ட இப்படி சொல்லிச்சு. "நான் ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறேன். என்னால என் குழந்தைகளுக்கு உணவு தேடி அலைய முடியல. வீட்லயும் குழந்தைகள் ரொம்ப பசியில இருக்காங்க. நீ எனக்கு கொஞ்சம் தானியங்கள தரியா?" "ஐயோ! கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு தரேன். என்கிட்ட இருக்கிறத நீங்க பாதி நீங்க எடுத்துட்டு போங்க." அப்படின்னு சொன்னேன். ட்விட்டி கிளி பாதி தானியத்த ஜம்ஜம் பறவைக்கு கொடுத்துச்சு. பிறகு அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. இத பார்த்த குருவிங்க ஜம்ஜம் குருவிகிட்ட இப்படி சொல்லுச்சு. "ஜம்ஜம், என் வீட்டுல கூடை நெறைய பழங்கள் இருக்கு. தினமும் பழங்கள் சாப்பிட்டு என் நாக்கு மரத்து போச்சு. நீங்க உங்ககிட்ட இருக்கிற தானியத்த எனக்கு குடுங்க. நான் அதுக்கு ஈடா என் வீட்ல இருக்கிற மொத்த பழத்தையும் உங்கள்ட்ட தரேன்." இப்படின்னு சொன்னதுமே, ஜம்ஜம் தான்கிட்ட இருந்த தானியத்த அந்த குருவிட்ட கொடுத்துச்சு. பிறகு ஜம்ஜம கூட்டிட்டு தான் வீட்ட நோக்கி பறந்து போச்சு. அச்சச்சோ! என் வீட்டு சாவிய பக்கத்துல ஒரு புறா வீட்ல குடுத்து வச்சிருக்கேன். நீ இங்கேயே உட்காந்துக்கோ. நான் அந்த புறா கிட்ட இருந்து என் வீட்டோட சாவிய வாங்கிட்டு வரேன். சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துரு. நான் இங்கேயே காத்துட்டு இருக்கேன். அந்த தானியத்த எடுத்துட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அப்பாவி ஜம்ஜம் பருவி ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருந்துச்சு. "இங்க பாத்தியா? நான் இன்னைக்கு தானியங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன்." ஒரு முட்டாள் குருவி கூடை நிறைய பழங்கள் தரேன்னு சொன்னத நம்பி எனக்கு இந்த தானியங்கள கொடுத்திருக்கு. ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க. இந்த தானியங்கள பார்த்தா ரொம்ப இனிப்பா இருக்கும் போல இருக்கு. இது சாப்பிடலாம் வாங்க. சாயந்தரம் ஜம்ஜம் பருவிய
அந்த குருவிக்காக காத்திருந்துச்சு. அது வராததுமே அது ரொம்ப ஏமாற்றத்தோட தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த குருவி நதிக்கரையில தண்ணி குடிச்சிட்டு அங்க இருந்து பூக்களையும் மரத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல பக்கத்து காட்டிலிருந்து பப்ளுங்கிற ஒரு குருவி கையில ஒரு பையோட காட்ட நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. குருவியே, நான் இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாமா? தாராளமா உட்காரலாம். ஆமா, நீங்க யாரு? இந்த காட்டுக்கு புதுசா இருக்கீங்க? இந்த பைக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? ஏய், மெதுவா பேசு. குருவியே, மெதுவா பேசு. இந்த பையில கொள்ளையடிச்ச நெறைய தங்கமும், வைரமும் இருக்கு. இத நான் பக்கத்து காட்டுல இருந்து கொள்ளையடிச்சுட்டு வரேன். ஓ! அப்படியா? அப்படின்னா இத காட்டுங்க பாப்போம். இரு, நான் இந்த பைய கண்டிப்பா இந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு தான் வைக்க போறேன். என்னால இந்த பைய தூக்கிட்டு இனிமே ரொம்ப தூரம் பறக்க முடியாது. சொன்னதுமே அந்த குருவிக்கு பேராசை வந்துச்சு. அது அந்த பைய வாங்கலான்னு முடிவு எடுத்துச்சு. இந்த பைய பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. நானே இந்த பைய வாங்கிக்கிறேன். நம்மளோட வீட்டுக்கு போனா இந்த விஷயத்த பேசலாம். வெளியில வச்சு பேச வேண்டாம். அப்படின்னு சொன்ன குருவியும் பப்ளுவும் கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. மனைவிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நெக்லஸ் வாங்கறதுக்காக அந்த ரூ. 1,00,000 சேமிச்சு வச்சிருக்கேன். அத கேட்கிறீங்க? என்னால தரவே முடியாது. ராணி, இந்த புதையல் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, இதை விட பெரிய நெக்லஸும் செயினும் நான் வாங்கி தரேன். உடனே மனைவி குருவி பேராசைப்பட்டு கணவர் சொன்னதை சம்மதிச்சு. சீக்கிரம் சீக்கிரம், எனக்கு ரொம்ப நேரம் இல்லை. நான் பக்கத்து காட்டு போயாகணும். அந்த பைய வாங்குறதுக்காக ரூ. 1,00,000 காச பப்ளு கிட்ட கொடுத்துச்சு. என்னால இந்த பைய தூக்கிட்டு ரொம்ப தூரம் போக முடியாதனால தான் உங்களுக்கு இந்த பைய நான் குறைஞ்ச விலைக்கு தரேன். அந்த பணத்த வாங்கிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. இனிமே இந்த காட்டுக்கு நாம தான் பெரிய பணக்காரங்க. அந்த பைய திறந்து பார்த்ததுமே தீக்குள்ள ஒரு எருமை மாட்டு சாணி தான் இருந்துச்சு. அதிலிருந்து கெட்ட நாத்தமும் வந்துகிட்டே இருந்துச்சு. அச்சச்சோ! நம்ம மோசமாயிட்டோம். அந்த பப்ளூ குருவி நம்மள நல்லா ஏமாத்திடுச்சு. பையில வெறும் எரும மாட்டு சாணி தான் இருக்கு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசும் மொத்தமா போயிடுச்சு. என்னோட தங்க நெக்லஸ் அவ்வளோதான். அந்த 2 குருவிகளும் தான் ஏமாந்த நெனச்சு ரொம்ப வருத்தத்துல அழுதாங்க.